ஐயையோ! கமலா! முத்த காட்சிகளுக்கு பயந்தே கமல் கூட நடிக்காம ஓடிப்போன நடிகைகள் யாரெல்லாம்னு உங்களுக்கு தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே நயன்தாரா. நம்ம தமிழ் சினிமாவோட லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னா நயன்தாரா தான். உலக நாயகன் அப்படின்னா அது கமல் தான். பட் உலக நாயகனும் லேடி சூப்பர் ஸ்டாரும் கடைசி வரைக்கும் ஒன்னா சேரவே இல்ல. கடந்த 20 வருஷங்களா கோலிவுட்ல ஒரு முன்னணி ஹீரோயினா நயன்தாரா வலம் வந்துட்டு இருக்காங்க. ரஜினி, விஜய், அஜித், சிம்பு அப்படின்னு எல்லா முன்னணி நடிகர்கள் கூடயும் இவங்க சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஆனா கமல் கூட மட்டும் ஒரு படத்துல கூட நடிக்கல. கமல் கூட நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருந்தாலோ கமல் கூட நடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ரொமான்ஸ் காட்சிகள்ல நடிக்க வரும். முக்கியமா முத்த காட்சி கண்டிப்பா இருக்கும். அது நமக்கு செட் ஆகாது. அதையும் தாண்டி கமலுக்கு ஈடு கொடுத்து அந்த சீன்ல நம்ம நடிக்கல அப்படின்னா நம்மள போட்டு பொழந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நயன்தாரா கடைசி வரைக்கும் கமல் படத்துல கமிட்டே ஆகல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கனகா. கரகாட்டக்காரன் படத்தின் மூலமா ஃபேமஸ் ஆன இவங்க 90s காலகட்டத்துல ரசிகர்களோட கனவு கண்ணியா இருந்தாங்க. இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய ஆஃபர் இவங்களுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. அதுல ஒரு ஆஃபர் தான் கமல் கூட நடிக்கிறதுக்கு. ஆனா அவங்க அதுக்கு மட்டும் நோ சொல்லியிருக்காங்க. அப்போதான் அவங்க கரகாட்டக்காரன் படத்துல நடிச்சு முடிச்சிட்டு மிகப்பெரிய வெற்றியை பார்த்திருக்காங்க. அதே சமயம் ஒரு கிராமத்து பெண்ணா தான் எல்லாருமே கனகாவை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல கமலோட படத்துல கமிட் ஆகி அப்படியே நம்மளோட கேரக்டரை மாத்தி விட்டுருவாரு. சோ வேணாம் அப்படின்னு கனகா கமலோட படத்துல கடைசி வரைக்கும் கமிட் ஆகாம இருந்திருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நதியா. தமிழ், மலையாளம், தெலுங்கு அப்படின்னு பல தென்னிந்திய மொழி திரைப்படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. ஆனா தமிழ்ல ரொம்ப குறைவான படங்கள்ல மட்டும்தான் நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் கமல் கூட நடிக்கிறதுக்கு இவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா ரொமான்ஸ் காட்சிகள்ல நடிக்கும் போது கண்டிப்பா முத்த காட்சி இருக்கும் அப்படின்னு நதியா கமல் படத்துல கமிட் ஆகவே இல்லையா. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரோஜா. இப்போ அரசியல்ல இவங்க இருந்தாலும் ஒரு டைம்ல நம்ம தமிழ்ல ஒரு முன்னணி நடிகையா வலம் வந்துட்டு இருந்தாங்க. ரோஜாவெல்லாம் நம்ம மறக்கவே முடியாது. நிறைய தமிழ் படங்கள் சக்சஸ்ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்ல முன்னணி நடிகர்களா இருக்கக்கூடிய ரஜினி, விஜயகாந்த், சரத்குமார், சத்யராஜ், அஜித் அப்படின்னு நிறைய நடிகர்கள் கூட இவங்க சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருந்தும் கடைசி வரைக்கும் கமல் கூட இவங்க ஒரு படம் கூட பண்ணல. ஏன்னா அந்த டைம்ல நம்ம கமல் கூட நடிச்சோம் அப்படின்னா நம்மளை பத்தி நிறைய கிசுகிசுப்பான விஷயங்களை பத்தி பேசிடுவாங்கன்ற பயத்திலேயே ரோஜா கமலோட படத்துக்கு ஓகே சொல்லவே இல்லையா. இந்த ஹீரோயின்லாம் இப்படி ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம தமிழ் சினிமால ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு 4 பிரபலங்கள் வந்து என்னன்னாலும் கமல் படத்துல இருந்திருக்காங்க. ஹீரோயின்ஸ்லாம் இப்படி சொல்லிட்டு போட்டோம். ஆனா ஒரு 4 ஃபேமஸான ஆக்டர்ஸ் எப்பவுமே கமலோட படத்துல இருப்பாங்களாம். அவங்க எங்க இருந்தாலும் கமல் அவரோட படத்துக்காக அவங்கள தூக்கிட்டு வந்துருவாராம். இந்த லிஸ்ட்ல முக்கியமான இடம் நாசருக்கு உண்டு. குருதி புனல், நாயகன், அவ்வே சண்முகி, உத்தம வில்லன் இந்த மாதிரி கமலோட முக்கியமான எல்லா படத்திலயுமே நாசர் நடிச்சிருக்காரு. நாசரை விட முக்கியமான ஆள் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் சந்தான பாரதி. ஸ்கூல் டைம்ல இருந்தே கமலும் இவரும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா. டைரக்டரான சந்தான பாரதி கமலை வச்சு குணா மற்றும் மகாநதி அப்படின்ற 2 சூப்பரான படங்களை டைரக்ட் பண்ணிருக்காரு. அந்த டைம்ல அவரோட மார்க்கெட் கொஞ்சம் சரிஞ்சிட்டு இருந்தாலும் கமலை ஏத்தி விடணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துல மகாநதி படம் பண்ணாரு. அந்த படம் சும்மா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு. சந்தான பாரதியும் இவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மறுபடியும் காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் லோகேஷ் கனகராஜ் பல வருஷங்கள் கழிச்சு விக்ரம் படத்துல அவரை ஆட் பண்ணி இன்னும் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க அப்படின்னு காமிச்சிருப்பாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜெயராம். ஜெயராமும் கமலும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் சேர்ந்து பஞ்சதந்திரம், தெனாலி இந்த 2 படங்களை கொடுத்தாங்க. இந்த 2 படமே போதும்னு சொல்ற அளவுக்கு நம்மள வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும். இன்னைக்கு வரைக்கும் இந்த 2 படங்களை எத்தனை வாட்டி லூப் மோட்ல போட்டு பார்த்தாலும் நமக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகும். அதே சமயம் இவங்க 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ரசிகர்களால பெரிதளவும் ரசிக்கப்பட்ட ஒரு பேர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் இன்னைக்கு வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நெப்போலியன். நெப்போலியனும் கமலும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரும் முதல்ல விருமாண்டி அப்படின்ற படத்துல தான் இணையறாங்க. அந்த படத்துக்கு அப்புறமா நெப்போலியனோட பர்சனல் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள். சோ அமெரிக்கால போய் அப்படியே செட்டில் ஆயிட்டாரு. ஆனா நீங்க தான் இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு அமெரிக்கால இருந்து கூட்டிட்டு வந்து தசாவதாரம் படத்துல ஒரு கேரக்டர்ல நெப்போலியனை நடிக்க வச்சிருப்பாரு கமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.